வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க பிரபின் கன்னியாகுமரியில இருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, PM கிசான் திட்டத்தின் கீழே 21வது தவணை தொகை 2000 ரூபாய் எப்போது வங்கி கணக்குல வரும்னு சொல்லிட்டு விவசாயிகள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த நிலையில பாத்தீங்கன்னா 21வது தவணை தொகை ரூபாய் 2000 ரூபாய் எப்போது வரும்னு சொல்லிட்டு அதற்கான தேதி வெளியாகி உள்ளது. அதுதான் நம்ம இந்த வீடியோல ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பணம் கிடைக்கணும்னு சொன்னா கண்டிப்பாட்டு நீங்க இதுல ஒரு 3 விஷயத்த கண்டிப்பா முடிச்சிருக்கணும். இந்த 3 விஷயத்த முடிச்சா மட்டும்தான் இந்த 21வது தவணை தொகை கிடைக்கும். அது என்ன இல்லன்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ அதனால இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதே மாதிரி பயனுள்ள வீடியோ எல்லாம் தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விவசாயிகளின் நலனுக்காக விவசாயிகளுக்கு கொண்டு வரப்பட்டுள்ள மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டுள்ள ஒரு முக்கியமான திட்டம் தான் இந்த PM கிசான் திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா விவசாயிகளின் வங்கி கணக்கில் ஒரு வருடத்திற்கு 3 தவணையாட்டு ஒவ்வொரு தவணை ரூபாய் 2000 வீதம் வைத்து அவர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாட்டு பார்த்தீங்கன்னா 20 தவணை தொகை செலுத்தியிருந்து, அந்த 20வது தவணை தொகை எதுல செலுத்தியிருந்து பார்த்தீங்கன்னா எந்த டேட்ல செலுத்தியிருந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதி தான் இந்த அமௌண்ட் அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு விட்டது. இப்போது பாத்தீங்கன்னா விவசாயிகளிடையே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இனி 21வது தவணை தொகை எப்போது வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருந்து, அந்த நிலையில பாத்தீங்கன்னா 21வது தவணை தொகை எப்போது வரும்னு சொல்லிட்டு அதற்கான தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. அந்த தகவல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப 20ஆம் தேதி வருகிற 20ஆம் தேதி தீபாவளி இருக்கிற காரணத்தினால அதற்கு முன்கூட்டியே விவசாயிகளின் வங்கி கணக்கில் 2000 ரூபாய் 21வது தவணை தொகை செலுத்தப்படும் சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த பஞ்சாப் ஒரு சில மாநிலத்துக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 21வது தவணை தொகை கொடுத்துட்டாங்க. ஆனா மீதி இருக்கிற மாநிலத்துக்கு இன்னும் கொடுக்காம இருக்காங்க. சோ இனி தீபாவளிக்கு முன்னதா, அதாவது பாத்தீங்கன்னா அக்டோபர் 18ஆம் தேதி வர்றதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. சோ ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தீபாவளி அக்டோபர் 20 வருது. அதற்கு 2 நாளைக்கு முன்னாலே அவரவர் வங்கி கணக்கில் PM கிசான் திட்டத்தின் கீழே உள்ள 21வது தவணை தொகை அதிகமான வர வாய்ப்பு இருக்கு. சோ இந்த 21வது தவணை தொகை உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. EQC, லேண்ட் அலாட்மெண்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேங்க் சீடிங். இந்த 3மே ஆக்டிவ்ல இருந்தாதான் உங்களுக்கு இதற்கான அமௌண்ட் கிடைக்கும். இதுவரைக்கும் நீங்க 20 தவணை தொகை வாங்கி இருக்கலாம் EQC அப்டேட் பண்ணாமலே. ஆனா 21வது தவணை தொகை வாங்கணும்னு சொன்னா கண்டிப்பாட்டு நீங்க EQC அப்டேட் பண்ணணும். EQC நீங்க உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த PM கிசான் திட்டத்தின் கீழே இந்த வெப்சைட்ல PM கிசான் வெப்சைட்ல இந்த கொடுத்துருக்கு EQC சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணா போதும். நீங்க கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய இந்த PM கிசான் திட்டத்தின் கீழே எந்த ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துறீங்களோ அந்த நம்பர் இதுல டைப் பண்ணி சர்ச் கொடுத்தா போதும். சர்ச் கொடுத்தா உங்களுடைய மொபைல் நம்பருடன் லிங்க் பண்ணிருக்க ஆதார் லிங்க் பண்ணிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP நீங்க இதுல டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தாலே ஈஸியாவே உங்களுடைய EQC அப்டேட் ஆயிரும். இது பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட் அலாட்மெண்ட் எஸ் இருக்கணும். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுடைய சொந்த நிலம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல வீடு இருக்க கூடாது, விவசாய நிலம் தான் இருக்கணும். அந்த லேண்ட் சீடிங் எஸ் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கான அமௌண்ட் கிடைக்கும். 3வது பாத்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுடன் உங்களுடைய ஆதார் கார்டு லிங்க் ஆயிருக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் உங்களுடைய ஆதார் கார்டு பேங்க் சீடிங் ஆயிருந்தா மட்டும்தான், ஆதார் சீடிங் ஆயிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அதற்கான அமௌண்ட் கிடைக்கும். இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்காது. இந்த 3மே நீங்க கண்டிப்பாட்டு கம்பல்சரியா முடிச்சு வச்சிருங்க. இன்னும் 2-3 நாட்கள்ல அமௌண்ட் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு இது 3 முடிக்காம இருந்தா கண்டிப்பாட்டு உங்களுக்கு அதற்கான அமௌண்ட் வராம இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய EQC அப்டேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட். செகண்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய லேண்ட் அலாட்மெண்ட் எஸ்ல இருக்கான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் செக் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3வது இந்த பேங்க் சீடிங் நீங்க கண்டிப்பாட்டு ஆதார் சீடிங் பேங்க் அக்கௌண்டோட லிங்க் பண்ணிருக்கணும். இந்த 3மே எஸ்ல இருக்கணும். அது எஸ்ல இருக்க சொல்லிட்டு நீங்க எப்படி பார்க்கலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதே PM கிசான் இந்த வெப்சைட்ல நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இதுல பாத்தீங்கன்னா நோ யுவர் ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். புதுசா இப்ப கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணா போதும். கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணா போதும். ஸ்க்ரோல் பண்ணா இதுல உங்களுக்கு PM கிசானுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உண்டு. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதுல டைப் பண்ணி இந்த கேப்சா இதுல டைப் பண்ணி கெட் OTPன்னு கொடுத்தா போதும் உங்களுடைய இந்த மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP நீங்க டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தாலே உங்களுடைய பேங்க் சீடிங், EQC, அதே இது பாத்தீங்கன்னா லேண்ட் சீடிங் இது எல்லாமே எஸ்ல இருக்கான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் செக்
செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே உள்ள உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியலன்னு சொன்னா இந்த நோ யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு, அதை நீங்க கிளிக் பண்ணா போதும். கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நீங்க இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே லிங்க் பண்ணிருக்க மொபைல் நம்பர் பிளஸ் இந்த கேப்சா இதுல டைப் பண்ணி நீங்க கெட் மொபைல் டீடைல்ஸ் சொல்லிட்டு கொடுத்தா போதும். கொடுத்தா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்க டைப் பண்ணா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த இதிலே ஷோ ஆகும். அந்த நம்பரை நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஸ்டேட்டஸ் நீங்களே செக் பண்ணிக்கலாம். இதுதான் பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயே செக் பண்ற முறை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 21வது தவணை தொகை உங்களுக்கு கிடைக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு ஈஸியாவே செக் பண்ணிக்கலாம். அது பாத்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த பெனிஃபிஷரி லிஸ்ட்னு சொல்லிட்டு நியூவா ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிருங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ண வேண்டிய ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுங்க. மோஸ்ட்லி எல்லாரும் பாத்தீங்கன்னா நாங்க கன்னியாகுமரி, ஸோ நீங்க சாரி நாங்க தமிழ்நாடு, நீங்க எந்த ஸ்டேட்டோ அதை நீங்க கொடுத்துருங்க. நாங்கள் தமிழ்நாடு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்கு, உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. நாங்கள் கன்னியாகுமரி, ஸோ நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் கேட்டர், அதாவது பார்த்தீங்கன்னா தாலுகா, உங்களுடைய தாலுகா எதுவோ அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வில்லேஜ் பஞ்சாயத்து கேட்டிருக்கு, அது எந்த பஞ்சாயத்து அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா கெட் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் போதும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபார்மர் நேம், அடுத்த ஜெண்டர் ஆனா பொண்ணான்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்களுடைய பேர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பாருங்க. இதில் உங்களுடைய பேர் இருந்தால் கண்டிப்பாட்டு 21வது தவணை கிடைக்கும். இதில் உங்களுடைய பேர் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாட்டு அமௌண்ட் கிடைக்காது. ஸோ சம்டைம் இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்து உங்களுக்கு இதில் பேர் இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய நியரஸ்டாக இருக்கிற வேளாண்மை துறை அந்த ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் கேட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நேம் ஷோ ஆகும். உங்களுடைய நேம் இதுல இருக்கான்னு பாருங்க. இதுல ஆனா பண்ண அந்த டீடைல்ஸ் கொடுத்திருப்பாங்க. இது ஆல்பபெட்டிக் மெத்தட்ல தான் கொடுத்திருப்பாங்க. ABCD அந்த மெத்தட்ல தான் கொடுத்திருப்பாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதுல நிறைய பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு பாக்ஸையும் கிளிக் பண்ணி உங்களுடைய பேர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சம்டைம் இதுல உங்களுக்கு செகண்ட் இதுல பாக்ஸை நீங்க டிக் பண்ணிருங்க பாருங்க. அதை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணா அதுக்கப்புறம் உள்ள பேர்லாம் வரும் பாருங்க. ஈஸியாகவே பார்த்துக்கலாம் உங்களுடைய பேர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பாருங்க. உங்களுடைய பேர் இருந்தால் கண்டிப்பாட்டு உங்களுக்கு 21வது தவணை தொகை கிடைக்கும். இந்த முறையை யூஸ் பண்ணி உங்களுடைய பெனிஃபிஷியரி லிஸ்ட்டில் உங்களுடைய பேர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் உடனடியாட்டி செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் மிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இனி இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே இதுவரைக்கும் நீங்க அப்ளை பண்ணாம இருக்கீங்கன்னு சொன்னா இனி புதுசாவே அப்ளை பண்ணிக்கலாம். அவங்களுடைய பிஎம் கிசான் வெப்சைட்ல பாத்தீங்கன்னா நியூ ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துரு. இதை கிளிக் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணா ஒன்ஸ் உங்களுக்கு அடுத்த பேமெண்ட்லயாவது கண்டிப்பாட்டு கிடைக்கும். ஒன்ஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணா நீங்க உங்களுடைய தேவையான டாக்குமெண்ட்டை எடுத்து உங்களுடைய நியரஸ்டா இருக்கிற வேளாண்மை ஆஃபீஸ்ல கொண்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி கொடுத்து நீங்களும் வருடத்திற்கு 6000 ரூபாய் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இதே மாதிரி உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வீடியோல உங்களுடைய சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபீன்.